டாடா மான்சா 2010-11. ஸோ ஆக்சுவலாக செகண்ட்ஸில் தான் கார் வாங்கினது OLXல வாங்கிட்டு ஒரு 3 months ஆகுது. ஸோ 3 months ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே அலாரம் அடிக்குது. என்ன அலாரம்? டோர் க்ளோசிங். ஓகே, ஸ்டார்ட்லாம் வந்து சிங்கிள் இதிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு நான் வாங்குறப்ப 69,000 வந்து ஓடி இருந்தது. நான் அரௌண்ட் ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரன் பண்ணியிருக்கேன். மைலேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா லோக்கலில் ஓட்டுறது அரௌண்ட் ஒரு 15-16 அந்த ரேஞ்ச் வருது. ஹைவேல வந்து நான் ரீசெட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து ஆவரேஜ் காட்டுறது வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 22-23 அந்த லெவலில் காட்டுது. மைலேஜ்லாம் ஓகே தான், நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து டீசல் இன்ஜின், இது ரொம்பலாம் அவ்வளோ தெரியல. ஓகே, பேனட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல. அது வாட்டர் ஜெட் இன்ஜின். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேசியஸ் பார்த்தோம்னா ஓகே தான், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் அந்த காரு. ஸோ பின்னாடி இப்போ நானே ஒரு செம ஹைட்டு. ஸோ எனக்கே பார்த்தோன்னா நல்ல லெக் வந்து இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடியும் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஸ் தான். ஸோ முன்னாடி வேணும்னா லைட்டாக முன்னாடி தள்ளுறேன். ஸோ பின்னாடி பாருங்கள் கைஸ் எவ்வளோ தான் கேப் இருக்குது அப்படின்ட்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டிக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய குட் ஸ்பேஸு. ஸோ 2 பேர் கூட உள்ள படுத்து தூங்கிட்டு கூட போகலாம் போல். ஓகே, ஏசி நல்லா சில்லுன்ட்டு தான் வருது. ஓகே, ஆக்சுவலாக அரௌண்ட் நான் ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோஃபார் வந்து குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக OLXல தான் வாங்கினேன். OLXல வந்து சென்னைக்கு போய்ட்டு தான் நிறைய கார் பார்த்தேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு. ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா வா வா. டாடா மான்சா 2010-11. ஸோ ஆக்சுவலாக செகண்ட்ஸில் தான் கார் வாங்கினது OLXல வாங்கிட்டு ஒரு 3 months ஆகுது. ஸோ 3 months ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே அலாரம் அடிக்குது. என்ன அலாரம்?
டோர் க்ளோசிங் ஓகே. ஸ்டார்ட்லாம் வந்து சிங்கிள் இதிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு நான் வாங்குறப்போ 69,000 வந்து ஓடி இருந்தது. நான் அரௌண்ட் ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரன் பண்ணியிருக்கேன். மைலேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா லோக்கலில் ஓட்டினா லோக்கலில் ஓட்டுறதுக்கு அரௌண்ட் ஒரு 15-16 அந்த ரேஞ்ச் வருது. ஹைவேயில் வந்து நான் ரீசெட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து ஆவரேஜ் காட்டுறது வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 22-23 அந்த லெவலில் காட்டுது. மைலேஜ்லாம் ஓகே தான், நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து டீசல் இன்ஜின் இது ரொம்பலாம் அவ்வளோ தெரியல. ஓகே, பேனட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல. இது குவார்டர் ஜெட் இன்ஜின். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேசியஸ் பார்த்தோம்னா ஓகே தான், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் அந்த காரு. ஸோ பின்னாடி இப்போ நான் ஆக்சுவலாக நானே ஒரு செம ஹைட்டு. ஸோ எனக்கே பார்த்தோன்னா நல்ல லெக் வந்து இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடியும் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஸ் தான். ஸோ முன்னாடி வேணும்னா எடுத்து லைட்டாக முன்னாடி தள்ளுறேன். ஸோ பின்னாடி பாருங்கள் கைஸ் எவ்வளோ தூரம் கேப் இருக்குது அப்படின்ட்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டிக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸு. ஸோ 2 பேர் கூட உள்ளே படுத்து தூங்கிட்டு கூட போகலாம் போல். ஓகே, ஏசி நல்லா சில்லுன்ட்டு தான் வருது. ஓகே, ஆக்சுவலாக அரௌண்ட் நான் ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொன்னேன் இல்லையா. சோஃபார் வந்து குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது OLXில் தான் வாங்கினேன். OLXில் வந்து சென்னைக்கு போய்ட்டு தான் வாங்கினேன். நிறைய கார் பார்த்தேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு. ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வா வா வா. ஸோ கைஸ் ஒரு ரவுண்டு ஒன்று போயிட்டு வரலாம். சீட் பெல்ட் வந்து சத்தம் கேட்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ தட் சேஃப்டி வந்து முக்கியம். ஓகே கைஸ், ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த கார் வாங்கி ஒரு 3 months ஆகுது. அரௌண்ட் ஒரு 2500 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓடிட்டேன். சோஃபார் வந்து குட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ மைலேஜும் வந்து பார்த்தோம்னா நல்லா ஓகே தான். இது எனக்கு ஃபஸ்ட்டு காரு, பட்
மற்ற காரை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு பெட்டராக தான் ஃபீல் ஆச்சு. அண்டு டேர்னிங் வளையிறதுக்கு ஸ்டேரிங்கோட ஸ்மூத்னஸ்னால் நல்லா செமையாக இருக்குது. அப்புறம் டீ நிறைய நிற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி OLXல வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய கார் பார்த்துருந்தோம். அதை மற்ற கார்லாம் பார்த்தோம்னா 2011-12 இது சேம் மாடல் தான், சேம் இயரு. பட்டு வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா நல்லா இல்லை. எல்லாமே கிலோமீட்டர் வந்து பார்த்தா மோர் தென் 1 lakh ஓடி இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி வந்து கம்மியாக ஒரு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி 69 ஓடுறதுனால ஓட்டி பார்த்தனால நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்தது. ஹேண்ட்லிங்க்கு கரெக்டாக இருந்ததுனால ஸோ இந்த காரை வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்னென்ன செலவு பண்ணோன்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணது அதுக்கு ஒரு 5,000-6,000 ஆச்சு. அப்புறம் 4 சஸ்பென்ஷன் வந்து மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டில் லைட்டு LED லைட் போட்டது. பின்னாடி வந்து பார்த்தோம்னா ரேஸ் கார் மாதிரி இருக்கணுன்ட்டு ஸ்பாய்லர் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் சென்ட்ரல் லாக் அந்த கீ வந்து ஆல்ரெடி இருந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அந்த கீ வந்து அது புதுசாக போட்டது. அது ஒரு 4,500 கிட்ட ஆச்சு. ஸோ மற்ற கார் ஓட்டுறதோட இந்த கார் எனக்கு பர்சனலாக ஃபீல் குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆஹா, போக முடியாது போலையே, பஸ்ஸில் தான் போய் ஆகணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஜல்லிலாம் கொட்டி வச்சுருக்காங்க கைஸ். வழியில் என்னமோ ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ ரிவர்ஸில் போயிட்டு ஸோ ரிவர்ஸில் போகிறப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ மோஸ்ட்லி பீப்புள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கார் நல்லா பக்காவாக ஓட்டுவாங்க. ரிவர்ஸ் எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிவர்ஸில் அடிக்கடி எடுத்து ஓட்டி பழகிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் பசங்களாம் போகிறாங்க. ஓகே, ஆப்போசிட்டில் ஒரு கார் வருதா?
வீடியோ பாஸ் பண்ணி. ஆக்சுவலாக கைஸ், இந்த வீடியோவில் வந்து வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கிறப்போ எடுத்தேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் நாய்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வர மாதிரி தெரியுது. ஆனால் நார்மலாக வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்குலாம் கேட்காது. ஒருவேளை இந்த வீடியோவில் இந்த மைக்னால இந்த அளவுக்கு கேட்குதான்னு தெரில. நான் மற்ற வெஹிக்கிளில் கூட கம்பேர் பண்ணுறப்போ நார்மலாக தான் இருந்தது நாய்ஸு, ரொம்பலாம் ஒன்றும் தெரில.